ஜெய்ஸ்ராம் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பதிவில் பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு பதிவு பார்த்திங்க அப்படின்னா டெலகிராம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாக யூஸ் பண்ணணும்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். டெலகிராம் அப்படி கிடையாது. யார் வேணாலும் யாரு கூடயும் சாட் பண்ணலாம். பட் அதுக்கு நம்பர் தேவையில்லை. அப்படி டெலகிராமில் நமக்கு அட்வான்டேஜ் இருந்தாலும் அந்தளவுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதுக்காண்டி ஒரு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம பப்ளிக் அண்ட் ப்ரைவேட்டில் வச்சுருந்தா நம்ம சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுடைய டெலகிராம் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட் இருக்கும், அந்த 3 கோட் டச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வாங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது சேட்டிங் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி. ப்ரைவசி செக்யூரிட்டியை பற்றி ஃபுல் வீடியோ நான் கொடுக்குறேன். அந்த ஃபுல் வீடியோ கொடுத்தோம் அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக புரிகிறபடி சொல்கிறேன். ஓகே, இப்போ ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி நீங்கள் கிளியராக வச்சுக்கிட்டா தான் உங்கள் கான்டெக்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். மற்றவங்க யாரும் உங்களை ஃபாலோ பண்ணாலும் உங்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு இந்த ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. ஸோ உங்களுடைய ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஷன் வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். அதாவது வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்கௌண்ட்டை ஒரு ஃபோனில் யூஸ் பண்ணலாம். அதே அக்கௌண்ட்டில் இன்னொரு ஃபோனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பழைய ஃபோனில் எரேஸ் ஆகி இதெல்லாம் அப்படியே காப்பி ஆகி புது ஃபோனுக்கு வரும். இது வாட்ஸ்அப். ஆனால் டெலகிராம் வந்து அப்படி கிடையாது. ஒரு அக்கௌண்ட்டை நீங்கள் 1000 கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ் இல்லை மொபைல் ஃபோன்ஸில் வச்சு பயன்படுத்தலாம். அது ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 சிஸ்டம் வச்சுருக்கேன். இந்த 2 சிஸ்டத்துலேயும் நான் தனித்தனி நாள் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து 2 சிஸ்டத்துலேயுமே எனக்கு டெலகிராம் வேணும் அப்படின்னா இந்த 2 சிஸ்டத்துலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மொபைலாக இருக்கட்டும், இல்லை கம்ப்யூட்டர் ஆகணும், இல்லை லேப்டாப் ஆகலாம். ஓகேலா? அதே தருணத்தில் இந்த 2யுமே ஏதாச்சும் ஒன்று வந்து உங்கள் ஃபேமிலி யூஸ் பண்ணுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில விஷயத்தை நான் ஹைட் பண்ணணும் அப்படின்னா அப்போ இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிசி செக்யூரிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நம்ம ஆன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு போகும். அந்த இமெயிலேருந்து ஒரு கோடு வந்து இதில் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. இதுக்கப்புறம் ஒரு புது சிஸ்டமில் உங்களுடைய நம்பர்ஸ் வச்சு இல்லை லாகின் இமெயில் வச்சு டெலகிராம் ஓப்பன் பண்ணுன்னா நீங்கள் கொடுத்த இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கோடு கேட்டும் அந்த கோடு அந்த பாஸ்வேர்டை நீங்கள் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் அங்கே ஓப்பன் ஆகும். இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆகாது. இது உங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் காண்டி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ அதுக்கு தான் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு காட்டுது. ஓகே, இந்த மாதிரி இங்கிலீஷில் கொடுத்துட்டோன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செட் பண்ண போகிறோம். செட் பாஸ்வேர்டு கொடுக்குறோம். உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 5 கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் மேலே இருக்க பொம்மையை கவனிங்க. பாஸ்வேர்டு கொடுத்தா கண்ணை மூடிக்கிடுது. அதை ஓப்பன் பண்ண முடியுது. லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குது. 1 2 3 4 5 அப்படிங்கிற பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணும்போது மறுபடியும் பாஸ்வேர்டு ரீஎன்ட்ரு கேட்குது. மறுபடியும் 1 2 3 4 5 கொடுத்துட்டு நான் மறுபடியும் ஆரோ கொடுக்குறேன். இப்போ பாஸ்வேர்டு ஹிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது. அதாவது புதுசாக ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய பிசியில் உங்களுடைய ஃபோன் நம்பரை போட்டு லாகின் பண்ணுறாங்க, அவங்க கையில் உங்களுடைய ஃபோன் இருக்குது, இதை லாகின் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு வந்து போட்டால் தான் அது ஓப்பன் ஆகும். அப்போ அந்த பாஸ்வேர்டு போட்டுக்கிறது வந்து டோன்ட் டச் மை டெலகிராம், டோன்ட் சாட் மீ, டோன்ட் டச் மீ, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இதில் தேவையில்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டோன்ட் TOUCH டச் மீ அப்படின்னு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ அவங்க புதுசாக சிஸ்டத்தில் போடுறாங்க அப்படின்னா அப்போ இந்த டோன் டச் மீ அப்படிங்கிறது வந்து அங்கே விஷபிள் ஆகும். இப்போ நான் மறுபடியும் ஆரம்பமாக கொடுக்குறேன். கொடுத்த உடனே ரிகவரி இமெயிலுக்கு அந்த கோட் வந்து பாஸ் ஆகும். ஸோ என்னோடய இமெயில் வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. நான் என்னோடய இமெயில் ஐடியை வந்து நான் கொடுத்துட்டு அதையும் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட இமெயில் ஐடிக்கு ஒரு கோடு போயிருக்கும். அந்த கோடை காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள் டெலகிராம் கோடுன்னு சொல்லிட்டு என்னோடய மெயிலுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த கோடை தொட்டு அந்த கோடை லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா காப்பி ஆகும். அதை அப்படியே இங்கே கொண்டு வந்து லாங் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா பேஸ்ட்டு காட்டும். அந்த பேஸ்ட்டு கொடுத்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ பாஸ்வேர்ட் செட் ஆகிடுச்சு. ரிட்டர்ன் டு செட்டிங்ஸ் வந்துடுது.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பாஸ்வேர்டை மாற்றணுமா, இல்லை ரிகவரி இமெயிலை மாற்றணுமா, இல்லை இந்த பாஸ்வேர்டு ஒர்க் பண்ணாமல் இருக்கணுமா அப்படிங்கிறது வந்து காட்டுது. ஓகே, இப்போ 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை தொட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், புதுசாக ஒருத்தவங்க வந்து உங்களுடைய இமெயில் ஐடி இல்லை ஃபோன் நம்பர் வச்சு லாகின் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் காட்டும். சரிங்களா? இந்த இடத்துல என்ன காட்டுது, டோன்ட் டச் மீ அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இது விஷயபுல் ஆகுது. ஒரு ஸ்கிப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது காட்டாது. இப்போ இங்கே வந்து 1 2 3 4 5 அப்படிங்கிற சரியான பாஸ்வேர்டு கொடுத்தா தான் இங்கே வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கு நான் டிசபிள் பண்ணிடுறேன். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும் அப்படிங்காண்டி இதை வச்சுருக்கேன். நான் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் மாற்றிடுவேன் ஜெய்சரம். ஓகேங்களா? இது வந்து செட்டிங்ஸ் நிறையா இருக்குது. இது எல்லா செட்டிங்ஸ் சொன்னோம்னா 1 ஹவருக்கு ஆகும். பட் 1 ஹவராக சொன்னோம் அப்படின்னா புரியாது. ஒரு நாளைக்கு ஒரு செட்டிங்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்த செட்டிங்ஸ் நெக்ஸ்ட் டேயில் தொடரும். ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு இந்த டெலகிராம் பற்றின இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய செட்டிங்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் பண்ணினா உங்களுடைய செட்டிங் உங்களுடைய சாட்டிங்கும் சேஃப் அண்ட் செக்யூர்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜெய்சரம். நன்றி.